கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாக தாவீது போரிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேல் செய்திகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அவருடைய கட்டளையில் நம்ம கை கொள்ளணும். அப்போ தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார். நம்மளை கூட எல்லா காரியங்களையும் நமக்கு முன்னின்று செய்து தருவார். அவர் இருந்தால் மாத்திரம் போதும். நம்மளுக்கு வேறு எதுவும் யாருமே தேவையில்லை. பணம், பொருள், பதவி எதுவும் தேவையில்லை. இயேசு மாத்திரம் நம்மளுக்கு